சொல்லியா இந்த தேவி வந்து பஞ்ச கல்மாசாயக்கான பேரு. இந்த அம்மா சொல்லிட்டு பஞ்ச கல்மாசாயக்கான பேரு. சொன்னா உடல்கள் பொருள்கள் நம்ம மூச்சு வாங்குவோம் இல்லையா, இதெல்லாம் இல்லைன்னா நம்ம தரம் ஒரு நிமிஷம் மூச்சு வாங்கல படுத்துக்கலாம் அப்படின்னா அவன் சொல்லி அப்படியே செஞ்சுக்குவான். ஒன்றுமே இல்லை. மனிதன் ஒரு மனிதனாக இந்த இருந்து அவன் அந்த எந்த ஒரு பேரும் இல்லாமல் போயிடும். அந்த அனைத்து உணர்ச்சியும் கட்டுப்பட்டிருப்பது இந்த துர்காரம். அப்படிப்பட்ட துர்கா தேவி இந்த தமிழ்நாடு வழங்குவார்கள். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உணர்ச்சியை நம்ம வந்து உயிரோடு இருக்கணும்னா 4 பேருக்கு நல்லது பண்ணக்கூடிய எண்ணத்தை நமக்கு ஊக்குவிக்கக்கூடியவள் இந்த துர்கா தேவி தான். அந்த துர்கா தேவிக்கு எப்படி இருப்பாரா, அக்னியிலிருந்து போர் எப்படி இருக்கா ஒவ்வொரு அங்கமா மேல வரும். கற்பனை பண்ணி காரணம் அப்பா ஒவ்வொரு இடமா வீரத்திலிருந்து கண்கள் எப்படி வரைக்கும் அக்னி குண்ட பண்புதான் சொல்லும். இந்த குண்டம் வந்து சாதாரண அறிவுங்கிற கடலிருந்து ஒரு அப்பா கொடுத்தா எப்படி இருப்பா அப்படிங்கிறத ஒருத்தர் நினைச்சுப்பாங்க. அப்படிப்பட்ட அப்பா குருவிக்கு இந்த 12வது அத்தியாயத்துல விஜயநகரம் சொல்ற படிக்கலாம். 2 அத்தியாயத்துக்கு சுவாமி ஜெயதேவ சொல்றது 6 நாள் சொல்லணும். அம்மா கட்டு முன்னால தோண்டி இருக்காங்க நினைச்சு உணர்வு சொல்லணும். அதுக்கான மன கோடி குட்டி கிடைக்கும். அதனால ஒவ்வொருத்தையும் போது ஜெயதேயா அப்பா சொல்றாரு. குழந்தையும் செல்வமும் எந்த இடத்துல கொண்டாடும் இடத்துல இருக்கு. அதனால எல்லாரும் கொண்டாடணும் தெரியுங்க. இந்த 2 அத்தியாயத்தில் பேப்பரை கொடுத்து அம்மா மேல கவனம்